உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம். ஓட்டுக்காக அல்ல, நாங்கள் பிறந்த நாட்டுக்காக நிற்கிறோம். குறையை கேட்கிற இடத்தில் இல்லாமல் குறையை தீர்க்கிற இடத்தில் வைக்கமா வேணாமா என்பது முடிவெடுக்க வேண்டியது என் மக்கள். ஆனால் இப்போது நாங்கள் செய்கிற வேலை என்பது எங்கள் பிறவி பணி, கடமை. ஒரு நாடு மிகப்பெரிய துணைக்கண்டம், மிகப்பெரிய கடற்படை இராணுவத்தை நிறுத்தி இருக்கிறது. ஒரு அடிப்படை கேள்விகள் தானே. பாதுகாப்பு பணியை இந்திய கடற்படை இராணுவம் செய்கிறது. இந்திய கடலுக்குள் யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? இந்த கேள்வி எழுமா இயலாதா? உன் சொந்த நாட்டு மக்களை அதை நீ சொல்லிடு. நீ என் நாட்டு மக்கள் இல்லைன்னா நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிறோம். எங்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொல்கிற மாதிரி எப்படி பாதுகாக்கணும்னு எங்களுக்கு தெரியும். விட்டுரு எங்களை. ஆனால் நீ வாக்கை கேட்கிறாய், அது இனிக்குது. என் வரியை கேட்கிறாய், அது இனிக்குது. ஆனால் என் வாழ்க்கை மட்டும் ஏன் உனக்கு கசக்குது? என் ஓட்டு இனிக்குது, என் உரிமை ஏன் கசக்குது? இவ்வளவு பெரிய இராணுவம் ஒரு முறையாவது தன் நாட்டு குடிமக்களை சுடும்போது தடுத்து காத்து காப்பாற்றியது என்ற செய்தியை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள், என் சொந்தங்கள் படித்ததுண்டா? இல்லை. ஒருபோதாவது சிறை பிடிக்கும் போது தடுத்து காத்து மீட்டது என்ற செய்தியை படித்தீர்களா? இல்லை. அப்ப வலிமை மிக்க இந்திய கடற்படை இராணுவம் அங்க என்ன கபடி விளையாடுதா இல்ல பல்லாங்குழி ஆடுதா? யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க பாதுகாப்பு பணியை செய்கிறது? ஒரு சின்ன நாடு. ஒரே ஒரு முறை என் மீனவனை தொட்டா என்றால் பொருளாதார தடை. உன்னோட வர்த்தகம், தொழில், இராணுவம் எந்த ஒப்பந்தமும் கிடையாது. சொன்னால் தொடுவானா? தொடமாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்? சாபவன் தமிழன், சகித்துக் கொள்வான். எந்த இடத்தில் உன் உரிமைக்காக உன் உணர்வை மதித்து உன் உயிரை மதித்து நின்றிருக்கிறான் சொல்லு. காவிரி காங்கிரஸ் திமுக இல்ல காங்கிரஸ் பிஜேபி இல்ல கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு. முல்லை பெரியாற்று உரிமை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பாரதிய ஜனதா இந்த கட்சிகளின் நிலைப்பாடு ஒன்றும் இல்லை. கச்சத்தீவு மீட்பு கொடுத்தது தான். தம்பி கூட பேசினா யாருடைய சொத்து? உங்க அப்பன் சொத்தா, கோத்தா சொத்தா? இது என் தாத்தா சொத்து. சேதுபதி மன்னனுடைய என்னுடைய பரம்பரை நிலம். தம்பி துரைமுருகன் சொன்ன மாதிரி இந்தியாவை நீ துண்டாட விரும்புகிறாய். நாங்கள் இந்திய நிலப்பரப்பை பெருசாக்க ஒரு முறை எடுத்து என் தாய் நிலத்தோடு சேருங்கிறோம். என்னைய பிரிவினைவாதிங்கிற நீ கொடுத்தது அஞ்சோரை நீ தேசியவாதிங்கிற நேடாது. இங்கே இருக்கிற பிரச்சனை தங்கச்சி அஞ்சம்மாள் சொன்ன மாதிரி இது மீனவன் பிரச்சனை, அது மாணவன் பிரச்சனை, அது விவசாயி பிரச்சனை, இது போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை. இங்கே இதுதான்டா பிரச்சனை. இந்த மீனவனுக்கு அவனே போறான்னு, முத்தரையருக்கு ஒரு பிரச்சனையா என் தம்பி செல்வகுமார் தான் போறான்னு, தேவேந்தருக்கு ஒரு பிரச்சனையா அது இந்த தேவேந்தர் சமூகம் தான் போறான்னு, பறையருக்கு ஒன்னா பறையரே போறான்னு. எப்படா உன் உரிமையை மீட்ப? இதில் எந்த பிரச்சனையும் நம் சொந்த பிரச்சனை, நம் இனத்தின் பிரச்சனை என்று என்னைக்கு வருகிறியோ அன்றுதான் எழுச்சியான போராட்டமாக மாறும். அதிகாரம் கவனத்தில் எடுக்கும், தீர்வு வரும். கடல்ல மீன் பிடிக்கிறது மீனவன் பிரச்சனை இல்லை, நம் உரிமை பிரச்சனை. இப்போ கடற்கரையில் சமாதி கட்டுறதில் நம்ம அதை தகர்க்கணும்னு சொல்றது மீனவர் வாழ் உரிமைக்காக இல்லை. கடற்கரை தமிழனுடைய கடற்கரை, என்னுடைய பொது சொத்து. அது எவனுக்கும் கல்லற கிடையாது. அது உங்க ஒப்பனுக்கும் கிடையாது, உன் தாத்தனுக்கும் கிடையாது, எவனுக்கும் கிடையாது. இந்திய நாட்டிலே இந்த நாட்டை ஆண்ட பிரதமர் எவனும் கடற்கரையில் படுத்திருக்கானா? இந்திய நாட்டில் எத்தனை மாநிலங்கள் அத்தனை மாநில முதலமைச்சர் கடற்கரையில் படுத்திருக்கானா? நீ என்னத்தை புடுங்கிட்டேன்னு எல்லாரும் ரெண்டு ஏக்கரில் படுத்திருக்க? இல்லை எங்க பாட்டனை போல விடுதலைக்கு செக்கு இழுத்தியா, இல்லை தூக்கில் தொங்குனியா, இல்லை சிறை வெட்டியா, மிதி வெட்டியா? ஒன்றும் பண்ணல. அப்போ அது கடக்கும்போது நமக்கு ஒரு வெறி வரும்பாரு. எங்களையெல்லாம் தூக்கி சுடுகாட்டில் போட்டு நாட்டே சுடாதாக்கிவிட்டு நீ மல்லாந்து குழு குழுன்னு கடற்கரையில் படுத்துக்கிட்டு சேட்டை தானே இது. நாமெல்லாம் பேராசைப்பட்டு எல்லை தாண்டி போனோம். நீ என்ன பட்டு அங்கே படுத்துருக்கிற? என்னது? ஒருத்தன் கேட்க மாட்டான். எல்லை தாண்டி மீனவன், கேரள மீனவன் வந்துறான். ஏன் அவனை நீ கைது பண்ண மாட்ட? ஏன் சுட மாட்ட? ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பன், எனக்கு மத்தவன் அப்பன். தொட பாப்பம்ங்கிறான். இங்கே பேசிய என் தங்கை அனீஸு, என் தம்பி இம்மா எல்லாம் பேசினாங்க. இத்தாலி கடற்படைங்க, கேரள மீனவன் 2 பேர் படகுல போகிற போது எச்சரிக்கிறாங்க. அவன் கடற்படை எச்சரிக்கிறான், கிட்ட வர்றான், வேற எது எதிரி படையோ உளவுப்படை தெரியல சுட்டுறாங்க, சந்தேகத்தில் சுட்டுறான். 2 மீனவன் செத்துறா. உடனடியாக அந்த அரசு தண்டம் விதிக்குது. தண்டம் விதிச்சு 2 கோடி அவன்கிட்ட வாங்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கோடி கொடுத்துருது. ஆனால் 850 மீனவன் சேர்த்துருக்கான். ஒத்த பொட்டு 1 ரூபா காசு நெத்தியில் பொட்டு காசு தரல. மீனவன் பிடித்து வந்த மீனுக்கு இருக்கிற மதிப்பு மீனவன் உயிருக்கு இல்லை. இங்கே அதான் பிரச்சனை. சிறை பிடித்துடுறாங்க அந்த இத்தாலி கடற்படை வீரர்களை. இந்திய நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த குற்றத்திற்கு மீனவர்களை சுட்டுக் கொன்ற இத்தாலி கடற்படை வீரர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை கொடுக்கலாம்ங்கிறாங்க.
இருக்கு செய்தி, நானா சும்மா சொல்ல. எவ்வளோ தூரம் போகிறான் பாருங்க. ஏன்னா அங்கே ஆள் இருக்கான், அவனுக்கு அப்பே இருக்கான், அவ்வளோ தூரம் வேலை நடக்குது. அப்போ இஸ்ரேலில் தேர்தல் நடக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பேசி இந்த இராணுவ வீரர்களை அங்கே வாக்கு செலுத்துவதற்காக அனுப்ப சொல்கிறார்கள். இவர்கள் சிறை விடுப்பு விட்டு அங்கே அனுப்புகிறார்கள். அப்போ மன்மோகன் சிங் பிரதமர். அங்கே போனவர்கள் திரும்பி வரவில்லை, அனுப்ப முடியாது என்கிறது. இந்த நாட்டின் பாராளுமன்ற அவையிலே பிரதமர் மன்மோகன் திருப்பி அனுப்பவில்லை என்றால் மிகப்பெரிய பின்விளைவை சந்திப்பீர்கள் என்று எச்சரிக்கிறார். எப்படி பாருங்க, 2 மீனவனை சுட்டதுக்கு எவ்வளவு வேலை நடக்குது. 850 மீனவனை சுட்டிருக்கான். என்ன நடந்திருக்குன்னு பாரு. எங்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி பேசுன மாதிரி, நீ காங்கிரஸ் மீனவர் சங்கம், பாரதிய ஜனதா மீனவர் சங்கம், அதிமுக மீனவர் சங்கம், திமுக மீனவர் சங்கம், அவன் வெட்டி போடுறான் 2 அங்கம். இப்படி தான், வேற ஒன்றும் கிடையாது. தொடர்ச்சியாக மீனவ மக்கள் பட்டினி போராட்டம். இந்த படம் நானே என் தம்பி ரவிகிட்ட சொல்லி, சரி பட்டினி எழுது போராட்டம் கவனிச்சிட்டாரா? உடனே மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்துட்டாரா? இல்லை மீன்வளத்துறை அமைச்சர் வந்து பார்த்துட்டாரா? என்ன பிரச்சனை நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லிட்டாரா? முறையிட்டாரா? கடிதம். நீ முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்கோம்னு நினச்சிட்டு தெரிஞ்சினா நாம் பொறுப்பா? நீ போஸ்ட் மாஸ்டர் தேர்வு பண்ணியிருக்க. நீ உனக்கான தலைவனை தேர்ந்தெடுத்துக்க நினைச்சா, நீ சாராய ஆலை முதலாளியை தேர்வு பண்ணியிருக்க. அவருக்கு நீ படிக்கிறதை பற்றி கவலை இல்லை, நீ குடிச்சியா இல்லையாங்கிறத உங்க அப்பா கவலைப்படுவார். என் புள்ள படிக்குதா இல்லையாங்கிற கவலை. இன்னைக்கு அவன் குடிச்சானா இல்லையா? டே குடிச்சா நீ தள்ளாடுவாய், நீ குடிக்கவில்லை என்றால் உன் அரசாங்கம் தள்ளாடி விடும். உலகத்தில் இப்படி பாரு, பொது மனிதனா ஒரு நாட்டின் குடிகளை குடிக்க வச்சு அதில் இருந்து வருகிற வருமானத்தை வச்சு வளர்ச்சி நல்லாட்சின்னு பேசினான்னா, இவனை மாறி ஒரு கேவலப்பட்டவர்கள் ஐயோக்கிற நீ உலக வரலாற்று எங்கே பார்த்திருக்கியாடா? இவ்வளவு மக்கள் தொகை இல்லை, இவ்வளவு வருவாய் பெருக்கம் இல்லை, ஒண்ணுமே இல்லாத காலத்தில் பல அணைகளை கட்டி, பல சாலைகளை போட்டு, பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்து 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வைத்தான் ஒரு தலைவன், நம்முடைய தாத்தா காமராஜ். மின் கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, 9 லட்சம் கோடி கடன், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அரிசி பருப்பு விலை உயர்வு, எல்லாம் போக வரி வரி எல்லாம் எடுத்துக்கொண்டு சாராயம் வித்த அந்த காசிலை அரசு நடத்த வேண்டியது இருக்குன்னா, மிக கொடுமையான ஒரு காலகட்டத்தில் நாம் மாற்றிக்கிட்டோம். இதுவரை இந்த நாட்டை ஆண்டதிலேயே மிக மிக மோசமான முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். உண்மையிலே அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியல. நீ இப்போ கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா அந்த அரசு பொறுப்பேற்கணும், அந்த துறை சார்ந்த அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர் நீக்கணும், பாராளுமன்ற உறுப்பினர் நீக்கணும், அப்படி சொல்ல இல்லை. உடனே மாவட்ட ஆட்சியர் பணியிட நீக்கம், அப்படி தூக்கிடுவார், பணியை மாற்றி விட்டுருவார். பணியிட நீக்கம்ல, பணி மாற்றம். உயர் காவல்துறை எஸ்பி, மாவட்ட எஸ்பி பணியிட மாற்றம். ஏன்னா அவன் தானே காட்சி வித்தது, ஊரல் போட்டது அவன் தானே. இப்போ இங்கே தம்பி கூட சொன்னார் பாருங்க, அங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சின இடத்துல படிக்கிற பிள்ளை 2 பிள்ளையை போய் இதை தடுத்துட்டாங்கிறதுக்காக வெட்டி கொண்டுட்டான். அதுக்கு என்ன நடவடிக்கை? அங்கே இருக்க மாவட்ட ஆட்சியர் பணிமாற்றம், உயர் காவல்துறை அதிகாரி பணிமாற்றம். அரசு பொறுப்பு இல்லை, அதுக்கு தெரியாது. இப்போ அவர்கிட்ட கேளுங்க, 1000 கோடியா என்னை கேட்டாங்க பத்திரிக்கையில். 1000 கோடி இருக்காது, கூடத்தான் இருக்கும். இப்போ எங்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கணக்கு சொன்னார் பாருங்க. அவர் சொல்கிற கணக்கு படித்தா 14,000 கோடி 15,000 கோடி வருது. 10 ரூபா கேஸுக்கு, 10 ரூபா கணக்குக்கு. இந்த ஒரு இடத்துல தாண்டா தமிழ்நாட்டில் என் உடன் பிறந்தானே உற்பத்தி செய்கிறவனும் விற்பனை செய்கிறவனும் ஒரே முதலாளி இருப்பது டாஸ்மார்க்கில் மட்டும்தான்டா. அவனே காய்ச்சறான், அவனே உற்பத்தி செய்கிறான், அவனே விற்கிறான். இந்த ஒரு இடத்துல தான் நம் மக்கள் வலிமை மிக்க வாக்கை வைத்திருக்கிற போது, இந்த மக்களின் உரிமைக்காக, வாழ்வுரிமை பாதுகாப்புக்காக நிற்கவில்லை என்றால் ஒரு வாக்கை கூட பெற முடியாது என்கிற நிலையை நாம் உருவாக்கவில்லை என்றால் அவன் நம்மளை மதிக்க மாட்டான், நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மாட்டான். ஒரு இடத்துலையாவது நமக்கு நின்றுருக்காங்களா பாரு. இந்த நாட்டை பார்த்து இலங்கைங்கிற தீவுக்கு ஏன் அச்சம் இல்லை? உன் சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்பவனுக்கு நீ இராணுவ பயிற்சி கொடுப்பியா? உன் நாட்டு குடிகளினுடைய படகை பறித்து ஏலமிடுவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுப்பியா? எந்த நாடாவது கொடுக்குமா? அதை வேடிக்கை பார்த்து கொண்டு அரசு இருக்குமா? இந்த மாநிலம், இந்த மக்களுக்கென்று இருக்கிற அரசு இருக்குமா? நம் தலைவன் அந்த நிலத்தில் படையோடு நிற்கிற வரை ஒரு மீனவனையும் தொட முடியவில்லை.
இந்த நாடு வலிமை மிக்க கடற்படை வைத்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் தூத்துக்குடியில் வந்து நங்கூரம் போட்டு 3 மாதங்கள் நங்கூரம் போட்டு நின்றுச்சு. ஒரு வாரம் 3 மாதம் பயணம் செஞ்சு வந்து தூத்துக்குடி கடற்கரையில் ஒரு போர்க்கப்பல் நிறைந்த ஆயுதங்களோட வந்து நங்கூரம் போட்டு நின்றுச்சு. ஒரு வாரம் கழித்து போய் பார்க்குறான், என்னடா வேற ஒரு கப்பல் இருக்குன்னு. என்ன நீ பிடுங்கண்ணா, நீ ஒரு ரேடார் வச்சு என்ன கண்காணிச்சா, வலிமை மிக்க கடற்படை வச்சு பாதுகாப்பு பணி என்ன செஞ்ச? அவன் என்ன பண்ண, நீ எந்த கொம்பனிடுறா, நான் வந்து நிற்கிறேன் பாடுறான்னு உள்ளே வந்து நங்கூரம் போட்டு நின்ட்டான். கப்பல் நிறைய ஆயுதம். நீ என்ன பண்ண, அந்த ஆயுதத்தில் அந்த கப்பல்கள் இருந்து 2 வீரனை கைது பண்ணி உள்ளே போட்ட. அவன் என்ன, உன்னுடைய துணை தூதர் தேவையானி கோபுர கடையை தூக்கி உள்ளே போட்டான். உடனே ஐயோ ஐயோன்னு கத்துனான். அவன் காதலே வாங்கல. அவன் என்ன சொல்ல வரான், நீ எந்த கொம்பனா விடுறா, என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வந்து கட்டான். ஆனால் அதே அமெரிக்க போர்க்கப்பல் ஒற்றை மகன் அந்த நிலத்தில் நிற்கிறவரை கூட நுழைஞ்சானடா. மொத்த சீனா மொத்த இலங்கையும் ஆக்கிரமித்து நிற்கிறது. மறுப்பவர் எவர்? கச்சத்தீவிலே சீன கூடாரம், சிங்கள வீதிகளிலே வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் சைனீஸ் எழுத்துக்கள். இங்கே வட இந்தியன் பணி செய்வது போல அங்கு முழுக்க சீனர்கள் வேலை செய்கிறார்கள். அம்மந்தோட்டா இதே கடற்படை தளத்திற்குத்தான். நெப்போலியன் சொல்லுகிறான், என் உடன் பிறந்தார்களே, பிரிட்டிஷ் கால்வாய் எனக்கு கிடைத்தால் 1 மாச காலத்தில் உலகத்தை வென்று முடிப்பேன். ஆனால் இலங்கையிலே திரிகோணமலையே அந்த கடற்பரப்பு எனக்கு கிடைத்தால் ஒரே வாரத்தில் உலகத்தை வென்று முடிப்பேங்கிறான். அப்போ தான் யார் எங்கடா இருக்கு திருகோணமலைன்னு கவனிக்கிறான். அது யார்கிட்ட இருக்கு? நம்முடைய தலைமையிட்ட இருக்கு, நம்முடைய தாய் நிலத்தில் இருக்கு. இயற்கையில் அமைந்த எல்லா நாடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு கடற்படை தளம், ஒரு துறைமுகம். அந்த இடத்தை சீனா குருவிக்குது. இந்த பாரு, நான் சத்தியம் பேசுகிறேன், என் தலைவன் மேலே ஆணைய. தலைவர் வந்து என்ன பேசுது, 36 லட்சம் கோடியை கொடுக்குறேங்குது, நாடை அடைஞ்சு குடிக்கிறேங்குது, நீங்களே அதிபராக இருந்த ஆளுங்கங்குது. தலைவர் கேட்குறாரு, இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு. அதில் 25 ஏக்கரை அந்த திரிகோணமலை கடற்பரப்பில் 30 ஆண்டுக்கு லீஸுக்கு ஒத்திக்கு கொடுங்கங்குது. சரி, யோசிக்கலாம், போயிடுது. திருப்பி அமெரிக்கா அதே தேவை, அதே ஆஃபர், அதே டிமாண்ட், அதே தேவையை வைக்குது. சீனா என்ன சொல்லுதோ அதே சொல்லுது, அதிபராக்கிறோம், உங்களுக்கு விடுதலை பெற்று கொடுத்துறோம், நீங்கள் ஆளுங்க, எங்களுக்கு அந்த கடற்பரப்பு மட்டும் கொடுங்கன்னு. சரி, தலைவர் அனுப்பிடுறாரு. திருப்பி முக்கியமான தளபதிகளை கூப்பிட்டு உட்காந்து பேசுகிறாரு. என்ன செய்யலாம்? சில தளபதிகள் சீன தயவில் நம்ம நாடு அடைஞ்சிக்கலாம், பக்கத்தில் இருக்க நாடுன்னு. சில தளபதிகள் சீனா பக்கத்தில் இருக்க அடிக்கடி மூக்க நீட்டும், அமெரிக்கா பெரிய நாடு, அது தயவில் அடைஞ்சிக்கலான்னு. இப்போ இங்கே ஒரு தலைவன் இருக்கான், நம்ம உயிருக்கு உயிரான தலைவன் சொல்கிறாரு, இது 2ல் எதை செஞ்சாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துரும்லங்கிறாரு. இந்தியாவுக்கு எதிராக வந்துவிடக் கூடாது என்று நினைத்த தலைவனுக்கு எதிராக இந்தியா நின்றதுதான் வரலாற்றில் பெருந்துரோகம். தலைவர் மறுத்தார், ராஜபக்சே ஏற்றான், இறங்கிட்டான். அவனுக்கு எல்லா உதவியும் செஞ்சு நம்மளை அழிச்சான். இன்னைக்கு இலங்கையை அவன் கைப்பற்றிட்டான். அதே கடற்படை தளத்தை, அதே திரிகோணமலையை 90 ஆண்டுக்கு 900 கோடிக்கு லீஸுக்கு எடுத்து அம்மந்தோட்டாவில் கடற்படை தளத்தை அமைத்து விட்டான். நீ ஒன்றும் செய்ய முடியாது. நீ என்ன செஞ்ச? பாகிஸ்தான் போர் தொடுப்பு, பாகிஸ்தான் நாடே இருக்காது. ஏன்னா வேறு பெரிய சண்டையர், சின்ன பையன். ஒரு வல்லாதிக்கத்தின் அழகு எளியோனோட மோதுவதில்லை. உலகத்திலே கொடுமையான வன்முறை, ஒருவனை அடித்தால் திருப்பி அவன் அடிக்க மாட்டானா, அவனை அடிப்பது தான். ஆனால் அப்படி அடிப்பான். பாகிஸ்தான் அப்படின்பா. அமெரிக்கான்னா பேசி தீர்த்துக்கிடுவோம், சீனான்னா பேசிக்கிடுவோம். அருணாச்சல பிரதேசத்தை என்னுடைய மாநிலம் என்கிறான். தொட்டு பாரா, சொல்ல பார்ப்போம். அந்த மாநிலத்தின் நடுப்பகுதியில் நின்று நாட்டின் பிரதம அமைச்சரை பேச சொல்லிடுறா பார்க்கிறேன். சொல்லு பாப்போம், பேச சொல்லு. 41 கிராமங்களெல்லாம் அவன் ஆக்கிரமிச்சா அவன் பேரை வச்சுட்டான், சீனா பேர்களை. கொஞ்சம் கொஞ்சமாக 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்குள்ள அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லை வேலிகளை நகர்த்தி கொண்டே வரான். கேட்க யார் இருக்கா? இதேதான் நேரு அவர்கள் வட இந்தியாவில் ஒரு பகுதியை எடுத்து வட இந்திய நிலப்பரப்பில் சீனாவுக்கு தாரை வார்த்தார். அதேதான் இதை எடுத்து தாரை வார்த்து கொடுத்தார் அம்மையார் இந்திரா காந்தி. அன்னைக்கு பாராளுமன்றத்தில் என் தம்பியில் குறிப்பிட்டது போல ஒரே ஒரு மகன்
நம்முடைய தாத்தா மூக்காயத்தவர் அவர்கள், வரலாற்றில் பெருந்துரோகத்தை நீங்க செய்கிறீர்கள். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ராமநாதபுரத்திலே என்னுடைய மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள். மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பறிகொடுக்கிறீர்கள். உங்கள் அப்பா செய்த வரலாற்று தவறை நீங்கள் செய்கிறீர்கள். அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே, கச்சத்தீவை கொடுக்காதீர்கள் என்று முழக்கமிட்ட ஒரே மகன் நம்முடைய தாத்தா தேவர் தந்த தேவர் மூக்கையத்தவர் அவர்கள் தான். பேசினா இந்த பார், நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. இங்க பார், இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுப்பது சம்பந்தமான விவாதம் வருது. எப்ப இருந்து? இலங்கை விடுதலை பெற்றதுலேருந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன், கடற்படை தளம் அமைக்கிறதுக்கு. அப்போ 1961 10/5/1961 பிரதமர் நேரு சொல்றாரு, பாரு, இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. யாருக்கு? அவங்க அப்பஞ்சத்துல. ஏய், நான் சில சமயம் நானா பேசும்போது நம்ப மாட்டேன் தான் அதை எடுத்து படிக்கிறேன். ஏன்னா நான் பார்த்து படிக்கிற பழக்கம் இல்லை, இதை நீ பார்த்துக்கிறனுங்கிறதுக்காக படிக்கிறேன். இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு அந்த முக்கியத்துவம் இல்லை. மேலும் அதன் மீதான நமது உரிமையை விட்டு கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கம் இல்லை. ஏன்? அவருக்கு அது சம்பந்தம் இல்லை. பாரு ஐயா பெருமகனார் நேரு, அடுத்த ஒரு தானே தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர், முத்தமிழறிஞர். பாரா, இங்கே பாரா, கீழே பாரா. 1973 அக்டோபர் 15-16 இதில் கொழும்புவில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளினிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு முன்பே அக்டோபர் 13-14 தேதிகளில் அன்றைய தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தமிழின தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர், முத்தமிழ் அறிஞர், வித்து பிழைத்தவர், அவர்கிட்ட பாராடே முத்தமிழறிஞர் கருணாநிதியிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசுடனான பேச்சுவார்த்தையில் அதனுடைய செய்திகள், அதாவது சாரம் அனைத்தும் முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அதில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகள் எடுக்கும் முடிவுக்கு முழு ஆதரவை அளிப்பதாகவும், தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையை அனுசரித்து வெளிப்படையாக தனது நிலைப்பாட்டை அறிவிக்க இயலாது என்றும், தமிழ்நாட்டில் இருந்து எந்த எதிர்ப்பும் தீவிரமடையாமல் பார்த்துக் கொள்வதாகவும் உறுதியளித்தார். இவங்க கச்சத்தீவை மீட்பாயின்னு நீனு வாயில் அரிசியை போட்டு படுத்து கிடக்குறா. நீ டே போடா டே, ஒன்று நடந்துருச்சு தப்பு, நீ என்னோட பிறந்தது இல்லை நான் உன்னோட பிறந்தது, ரெண்டுல ஒன்று தவறு நடந்துருச்சு. இவன் எப்படி மீட்பான்? அவன் எப்படி மீட்பான்? நீ தான் 500-200 கொடுத்தா கூட போய் நிற்கிற, 500 கொடுத்தா உன் மதிப்பு மிக்க உரிமையை விற்கிற. அப்புறம் உனக்கு என்ன மதிப்பு இருக்கும்? இப்போ நீ ஒரு 5 வருஷம் என் தம்பிகள் சொல்கிற மாதிரி என்கிட்ட கொடு, தெரியாமல் கூட நீ ஓட்டை போட்டு படுத்துரு, ஒரு நிறைந்த போதையில் கூட எனக்கு போட்டுடுறான், போட்டு மயக்கத்தில் கூட போட்டு ஒரு தடவை ஏப்பா தெரியாமல் சரி விடுப்பா ரொம்ப கத்துறா, ஒரு தடவை போட்டு தான் பார்ப்போமே, என்னை ஒரு தடவை உட்கார வச்சு தான் பாருடா எங்களை. டேய், அவன் நம்ம மீனவன் வர்றான், சட்டசபையை கூட்டுறோம், ஒரு அரை மணி நேரம் பேசுகிறார். இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக மக்கள், இந்திய நாடு எங்கள் நாடு, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு, கச்சத்தீவு எங்களுடைய தாய் நிலம், எங்களுடைய பாட்டன் எங்கள் மூதாதை சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம், தமிழரின் தாய் நிலம். அதை இலங்கை சிங்கள அரசிற்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது அன்றைய காங்கிரஸ் அரசு, அம்மையார் இந்திரா காந்தி. எங்களுடைய வாழ் உரிமை பறிபோய் விட்டது. கச்சத்தீவு எனக்கென்றால் கடல் பரப்பு தூரம், கச்சத்தீவு அவனுக்கென்றால் கடற்பரப்பு அவனுக்கு தூரம். அதனால் கச்சத்தீவை மீட்க வேண்டும். தொடர்ச்சியாக மீனவ சொந்தங்கள் படுகொலை செய்யப்படுவதும், படகுகள் பறிக்கப்படுவதும், வலையை கிழித்து சிறைப்படுத்தப்படுவதையும் பார்த்து கொண்டு சகித்து கொண்டு தன்மானமிக்க தமிழ் மக்கள் வாழ்வதில் அர்த்தம் இல்லை. இந்திய பேரரசிற்கு, இந்திய ஒன்றிய அரசிற்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். கச்சத்தீவை திருப்பி எடு. முடியாது. இலங்கை உங்கள் நட்பு நாடு, சிங்களர்கள் உங்கள் நண்பர்கள் என்றால் நான் யார்? ஹூ ஐ ஆம். இலங்கை சிங்கள நண்பன் என்றால் நான் யார்? என்னையை தாண்டி இலங்கை உனக்கு நட்பு நாடு, சிங்களன் உன் நண்பன் என்றால் அவனை வைத்துக்கொள், என்னை விட்டுவிடு. இந்த நாடு விடுதலை வருவதற்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது வீர போர் புரிந்து வாழும் வேலுமேந்தி தூக்கிலே தொங்கி செக்கிழுத்து சிறைப்பட்டு ரத்தம் செய்தி போராடி மாண்ட மறவர்களின் மக்கள் நாங்கள். விடுதலை பெற்ற பிறகு இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி வாழக்கூடிய தமிழ் தேசிய மக்கள். எங்களின் வரலாற்று பகைவன் சிங்களன். அவன் வேண்டுமானால் நீ அவனை வைத்துக்கொள், நான் வேண்டுமானால் என்னை வைத்துக்கொள், அவனை விட்டுவிடு.
அவன் வேண்டுமானால் அவனை வைத்துக்கொள், என்னை விட்டுவிடு. இதில் ரெண்டில் ஒன்று, நீயே முடிவெடு. ஒரே வழி, கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. இது சட்டசபையில் தீர்மானம். மாநில அரசு போடுகிற சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டியதில்லை. அப்ப நீ போடுற சட்டத்தை நான் என்ன மாயத்துக்கு மதிக்க வேண்டும்? என் வரி வேணும், என் வரியை நாக்க போட்டு நக்கி நக்கி திம்ப இந்திய பெருநிலத்தின் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிரப்புவதிலே மராட்டியன் முதல் இடத்திலே, மானத்தமிழன் இரண்டாவது இடத்திலே. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? என் வரியை எடுக்க எப்படி வார? உடனே இவர் சொல்வார்கள், அதை நான் மதிக்க முடியாது. பார்த்தீர்களா, இவர்களை விடக்கூடாது, தமிழ் தேசியர்கள், பிரிவினைவாதிகள், தனிநாடுகள் பாரு, அதுக்கு டேய் வாடா. என் தாய் நிலத்தில் ஒரு பகுதியை சிங்களனுக்கு நீ தாரை வார்த்தது தவறு, கொடுமை, பிரித்து அதை எடுத்து என் நிலப்பரப்போடு சேரு என்று சொல்கிற நாங்கள் பிரிவினைவாதிகள், கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா? அடுத்த தீர்மானம், நீ என்ன செஞ்சு வருவ? அதிகாட்சி என்னடா செய்வ? ஆட்சியை கலைப்ப, மறுபடி தேர்தல் வைப்பிலடா, அதுலேயும் நாங்கள் நிற்போம்லடா. இங்கே மான தமிழச்சி மாறில் பால் குடிச்சு மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்கிற மறவர் கூட்டம் கோடி கோடி. அன்னைக்கு ஒரு ஓட்டு நீ வாங்க முடியாது, மொத்தமாக நாங்கள் தான். அன்னைக்கு 117 இடம் வென்று நாங்கள் ஜெயிச்சிருந்தோம்னு வச்சுக்க, இப்போ 234 நாங்கள் தான். நீ ஒரு தடவை விட்டு பாரு. அப்படி ஏன் அப்படி சண்டை போட நிமிந்து நிற்க வீரம் மறவன் இங்கே ஒருத்தனும் இல்லை. எல்லாம் வந்து நாங்கள் வரி கொடுக்க முடியாது என்று சொல்ல எவ்வளவு நேரமாகும்? அந்த நேரம் எப்பயா? அந்த நேரம் எப்ப? இப்படி ஒரு கொடுமை. நீ வசமா சிக்கிக்கிட்ட தம்பி, சிக்கிக்கிட்ட. நீ இன்னும் பாருங்க, அடுத்த தடவையும் அவங்க தானா. என்ன பாடுபட்டாலும் இவங்களை ஒழிச்சு போடணும்டா, என்ன பாடுபட்டாலும் ஒழிச்சு போடணும். ஒரே வழிதாண்டா இருக்குது, நம்ம வெல்றதான். கேரளா மீனவனை அவன் தொட பயப்படுற மாதிரி நம்ம மீனவர்களை அவன் தொட பயப்படணும். என்ன பண்ணுவேன் சீமான்? நெய்தல் படை கட்டோன்னா இவர் என் தம்பியோட சொன்னார், அதிபரா இவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னு. என்ன ஸ்டாலின் போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாரு அப்படி, அதிபரா அவர் எப்படி எடுக்கிறாரு? எப்படி எடுக்கிறாரு? ஏன் நான் சொன்ன நீ சிரிச்ச 2016 ஆட்சி எப்படி நடத்துவேன்னு புத்தகம் வெளியிட்டேன்னு சிரிச்ச. அதை பினராயி விஜயன் நெய்தல் படைன்னு ஒன்று கட்டி அது பேரணியில் அவர் போய் வணக்கம் செலுத்துறார், ரசிக்கிறார். நெய்தல் படை கட்டிட்டார், நாம் நெய்தல் படைன்ட்டோமா, அதை அப்படியே காப்பி அடிக்கக்கூடாதான். நெய்தல் மீட்சி இயக்கம். நெய்தல் மீட்சினா யார்கிட்ட அடமானம் இருக்குது? நகை அடமானம் வைக்கிறோம், மீட்கணும். யார்கிட்ட இருக்குது? நீங்கள் தான் அடமானம் வச்சா வைக்க போயில, இவங்க தான். யார்கிட்ட? நம்ம சொன்னால் பரவாயில்ல, மீட்கணும்டான்னு. இவங்க மீட்சி இயக்கம். எங்கப்போ நம்ம சொல்கிறோமா, அது மக்கள் அதை ஆதரிக்கிறானா, அதனால அதுக்கு ஒரு வார்த்தை. இப்போ தான் முதியோரே பார்க்குறாங்க. அன்பு சோலை என்று முதியோர் காப்பகம். இவனால் முதியோர்களே இல்லைல்ல. திடீர்னு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு பேசுவாங்க, சாதிவாரி கணக்கு எடுக்க வேண்டும். ஆமாம், எடுக்க வேண்டும். நீ தான் ஏன் எடுக்கணும்? நெய்தல் படை தமிழ் தேசிய அரசு, தமிழர் தேசிய இன அரசு அமையும் போது நெய்தல் படை கட்டப்படும். எப்படி கட்டுவ சீமான்? மீனவ மக்களை படையில் எடுப்பேன். அவனுக்கு கல்வி தகுதி கிடையாது, உடல் தகுதி கிடையாது, ஒரே தகுதிதான். படகோட்ட தெரியுமா, நீச்சல் தெரியுமா? தெரியும், படையில் சேர்க்கிறேன். பயிற்சி அது உலகத்தில் தலை சிறந்த பயிற்சியை கொடுக்குறோம். நீங்கள் ஒரு பெட்ரோல் கொண்டு போவியா, டீசல் கொண்டு போவியா, சாப்பாடு கொண்டு போவியா, எதை கொண்டு போய் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த குண்டு இந்த துப்பாக்கி கொண்டு போகணும். ஒரு படகுக்கு 2 அந்த படகு போகும்போது பின்னாடி துணை படகு, பாதுகாப்பு படகு. அதே படகு நான் அனுப்புவேன், கப்பல் பின்னாடி போகும், மீன்பிடி படகோட. அவன் வர்றான்னு வச்சுக்கடா, அவன் தொடுவான்னு நினைச்சா தூக்குடா, முதல்ல போடுறான். சாகுன்னு ஆயிடுச்சு, அவனை சாகடிச்சிட்டு செத்துடுறான். நடுக்கடல்ல ஒரு தடவை பறக்க விடுறா, இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகுடா, சர்வதேச கடல் எல்லையில பிரச்சனைடா, பேச வருவான். அப்ப கால் மேல கால் போட்டு ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் போட. ஏண்டா, நான் சாகும்போது என் ஆத்தால் அப்போ கதறும் போது என் அக்கா தங்கச்சி தாலி இருக்கும்போது ரயிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்த நாய் போட. என் கடல் எல்லைக்குள் என் மக்கள் சுதந்திரமாக மீன் பிடிக்க முடியாமல் எவனும் நடமாட முடியாத நிலையை உருவாக்க. நெய்தல் படை கட்டுவது உறுதி. நீ வேணா பாரு, அவனை தொட சொல்லு பாப்பா.
எப்படி ஆள் எடுப்ப நீ? போலீஸுக்கு எப்படி எடுப்பியா? ஊர்காவல் படையெல்லாம் எடுக்கிற, ஒன்றத்துக்கு உதவாத படைகளெல்லாம் எடுத்து வச்சுக்கிற. என்ன பண்ணுது? உன் போலீஸ் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு கஞ்சா விற்கிது, எல்லாம் விற்கிது. நீ சட்டம் ஒழுங்கு பெரிய காவலருங்கிற. நாளைக்கு எத்தனை பேர் சாவான்னு தெரியல. எவன் வெட்டுப்பட்டுச்சாவன், இவன் குத்துப்பட்டுச்சாவன், உயிரோடவே சீருடையோட போலீஸை எரிச்சு போட்டு போகிறேன், ஒன்றும் கேட்கல. போலீஸ் ஒரு காவலரை எரிச்சு உயிரோட கொளுத்தி விட்டு போயிட்டான். நாம் நாட்டை பாதுகாக்கிறோம் இல்லையோ, முதல்ல போலீஸை பாதுகாக்கணும். நம்ம பிரச்சனை அதுதான், நமக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான் பெரிய பிரச்சனை இருக்குது. மீனவர் வாழ் உரிமை என்பது மீனவ மக்களின் உரிமை என்று நீங்கள் எண்ணுவதை கைவிடுங்கள். தமிழ் பேரினத்தின் உரிமை என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த அரசுகள் செய்யாது. செய்வதென்றால் எப்போ செஞ்சிருக்கலாம். அவனுக்கு நம்ம உரிமையை பற்றியோ, உயிரை பற்றியோ, உணர்வை பற்றியோ, வாழ்க்கையை பற்றியோ அவனுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு குறி நம்ம வாக்கு தான். அப்போ நாம் செய்ய வேண்டியது, இப்போ நம்ம எத்தனை கேள்வி எழுப்புகிறோம். குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை கைது பண்ணிச்சு. இங்கே கூட என் தம்பி பேசினான், பகை நாடு உனக்கு பாகிஸ்தான், விளையாட்டில் கூட நீ ஒன்றா நிற்கிறது இல்லை. ஆனால் அந்த நாட்டு இராணுவம் உன் நாட்டு மீனவனை சுட்டு கொண்டது ஒன்றா இல்லை, கைது செஞ்சிருக்கு. ஒரே ஒரு முறை குஜராத் மீனவனை சுற்றுச்சு, தெரிய ஒரு தவறுதலாக துட்டுச்சு. உடனே என்ன பண்ணுறான், படையை பூரா கொண்டு நிறுத்தி எந்த நேரமும் போர் தொடுக்கலாம்ங்கிற பதட்டத்தை உருவாக்குற ஒரு மீனவனுக்கு. ஆனால் 850 மீனவனுக்கு நீ எடுத்த நடவடிக்கை என்ன? ஒரு மீனவன் சாவுக்கு இந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், பிரதம அமைச்சர் ஒரு கண்டனமாவது, ஒரு வருத்தமாவது தெரிவிக்க வேண்டாமா? இல்லை. குஜராத் மீனவனை கைது செய்து கொண்டு போகிற போது விரட்டி போய் இந்திய கடற்படை இராணுவம் தடுத்து மீட்டு கொண்டு வருகிறது, அதை வரவேற்கிறோம். அதை போல எங்க மீனவர்களை சிறைபிடிக்கும் போது ஏன் தடுத்து மீட்டு கொண்டு வரவில்லை? என் மீனவனை மொட்டையடிப்பது எனக்கான அவமானம் இல்லை, இந்த நாட்டை ஆள்கிற தலைவர்களுக்கான அவமானம், இந்திய பெருநாட்டிற்கான அவமானம். ஒரு சின்ன தீவு, ஒரு 4 மாவட்ட அளவு வைத்திருக்கிற ஒரு நாட்டுக்காரன் இவ்வளவு பெரிய நாட்டின் குடிமகனை மொட்டையடித்து இழிவுபடுத்துகிறான் என்றால் அது எனக்கான மொட்டை இல்லை, நாட்டை ஆளுகிற பிரதம அமைச்சர், இராணுவ அமைச்சர், உள்துறை அமைச்சர், இந்த நாட்டின் முதலமைச்சர் இவர்களுக்கான அவமானம் தானே ஒழிய எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நாட்டின் மக்களின் நிர்வாணம் என்பது தேசத்தின் நிர்வாணம், நாட்டிற்கான அவமானம் ஒழிய எங்களுக்கு இல்லை. இவர்கள் அதை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள். அது அவர்களுக்கு அதை பற்றி அக்கறையும் இல்லை, அதை பற்றி தேவையும் இல்லை. தேர்தல் வரும்போது மீனவ மக்கள் அவர்கள் எங்கே, என் தம்பி என் தங்கச்சி ஜெனிஃபர் சொன்ன மாதிரி ஒரு மீனவ பிரதிநிதி 40 பேரில் ஒரு மீனவ பிரதிநிதி சொல்லு எங்கே? இதை மாற்றுவதற்கு, இந்த கொடிய காயத்தை ஆற்றுவதற்கு நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு தமிழ் பேரின மக்களின் ஓர்மை. சாதிய மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற இன உணர்ச்சியை முன்னுக்கு நிறுத்தும் போதுதான் தமிழ் தேசிய இன உணர்வு பிறக்கும். அந்த இன உணர்வு பிறக்கிற போது தமிழ் தேசிய இன மக்களுக்கான அரசியல் வலிமை பிறந்துடும். இப்போ நாங்கள் மொத்தமாக உட்கார்ந்துருக்கிறதே எத்தனை பேருக்கு பதட்டமாக இருக்குது. இப்போ இதிலே எல்லாரும் பேசும்போது நேரம் பத்தலை, இன்னும் 40-50 பேர் வெளியில் இருக்காங்க, அவங்கள ஒரு நாள் வச்சு விடிய விடிய மாநாடு போடுவோம்டா. ஒரு நாள் காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 10 மணி வரைக்கும் பேசுவோம். தனித்தனி மாந்தர்கள், தனித்தனி தமிழர்கள் ஒரே நோக்கத்துக்காக பேசுகிறார்கள். பல்வேறு நிலப்பரப்புகளில் பிரிந்து பிளந்து வாழ்ந்தாலும் ஒரு தாய் பிள்ளைகளாக இணைந்து இன உணர்வுக்காக, இன மக்களின் நலனுக்காக நிற்கிறார்கள் என்பதை காட்டணும். இந்த ஓர்மை தொலைதூரத்தில் இருக்கிற தமிழ் தேசிய இன பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். ஏன்னா அவன் நம்மளை பார்த்து நினைப்பான், அவன் ஒரு தனியாக அங்கிட்டு கத்திட்டு இருப்பான், இவன் தனியாக கத்திட்டு இருப்பான், அவன் தனியாக கத்திக்கிட்டு இருப்பான்னு நினைப்பான். அப்படி கிடையாது. ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக ஒன்றிணைந்த நாங்கள் நிற்போம் என்பதை காட்டுவதற்காக இந்த தொடர்ச்சியாக இந்த தமிழின மக்கள் நாங்கள் ஒருங்கிணைந்து இந்த மக்களின் பிரச்சனைகளை முன்னிறுத்தி நாங்கள் போராடி வருகிறோம். இந்திய நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள், திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஒன்றத்துக்கு உதவாததுக்கு எல்லாரையும் கூட்டி பேசிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு உயிர் பிரச்சனையாக இருக்கிற நீட்டு பிரச்சனையை நீக்குவதற்கு, இந்த மீனவ மக்களினுடைய வாழ்வுரிமையை மீட்பதற்கு, காப்பதற்கு, இது போன்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் எல்லா கட்சியும் கூட்டி பேசுங்கள், எல்லா மாநில முதல்வரையும் சந்தித்து பேசுங்கள்.
மீனவர் வாழ்வுரிமையை, மீனவர் மீன் பிடிக்கிற உரிமையை அதை பாதுகாத்து கொடுங்கள். இந்த கடல் பரப்பில் மீன் பிடிக்கிற உரிமை இந்த நாட்டின் குடிமக்கள் எங்களுக்கு இருக்கா இல்லையா? முதலில் நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா? இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள். நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் என்றால் எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுங்கள், எங்கள் வாழ்வுரிமையை மீட்டுக் கொடுங்கள். இதுதான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை. நாங்கள் எது தேவையற்று போராடுகிறோம், பொழுதுபோக்குக்காக போராடுகிறோம் என்று சொல்லாதீர்கள். எங்கள் உயிர் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது போல மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டங்கள் வரும். ஆனால் தமிழின மக்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. போராடினாத்தான் வாழ முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஒரு பிரச்சனை இல்லை, ரெண்டு பிரச்சனை இல்லை. சட்டசபையிலே மாண்புமிக்க தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் 1,00,000 போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்கிறார்கள். இதில் என்ன பெருமை? 1,00,000 பிரச்சனைகளை என் மக்களுக்குள் திணித்திருக்கிறீர்கள், போராட்டங்களை கையெழுத்திருக்கிறீர்கள், அவர்களுக்கு திணித்திருக்கிறீர்கள் என்பதுதான் கொடுமை. அதில் பெருமை இல்லை உங்களுக்கு. போராடுகிற நிலைமைக்கு என் மக்களை 3 ஆண்டுகளில் 1,00,000 போராட்டங்களை போராடுகிற நிலைமைக்கு தள்ளிவிட்டு இருக்கிறீர்கள். அப்ப பிரச்சனைகளிலே பிறந்து, பிரச்சனையிலே வளர்ந்து, பிரச்சனையிலே வாழ்ந்து, பிரச்சனையிலே மரணிக்கிறான் தமிழன். 9,00,000 கோடி கடனை பெற்று நீங்கள் நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டம் சொல்ல முடியுமா? இல்லை. என் மீனவ மக்களின் படகை பறிக்காதே, அவனுடைய வாழ்வாதாரத்தை பறிக்காதே என்று ஒரு கடும் அறிக்கையை இந்த நாட்டின் அதிபர்கள் விட முடியலையே. எனவே என் அன்பு தம்பி தங்கைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நம்முடைய உணவை நாமே எடுத்து உண்பது போல, நம்முடைய மூச்சுக்காற்றை நாமே சுவாசிப்பது போல, நம்முடைய உரிமையை நாமே போராடி பெறுவது இந்த அதிகாரங்களை நம்பி பயனில்லை. ஒன்றை உங்கள் உடன் பிறந்தான் சொல்லுவேன், மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை, அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர மக்களுக்கு வேற வழி இல்லை. எனவே அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அதிகாரத்தை நோக்கி அடிமை நிலையில் இருக்கிற அன்னை தமிழ் மக்கள் பாய வேண்டும், எழ வேண்டும், கிளற வேண்டும், வெல்ல வேண்டும். இதை தவிர நம் இன மக்களின் உரிமை மீட்புக்கு, எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வுக்கு வாய்ப்பில்லை.